சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கிருபா வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் வாங்க நம்ம போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ நந்தினி வந்துட்டு இல்லை வேண்டாம், நம்ம கொஞ்சம் நேரம் பொறுத்து போகலாம், கீழே எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க, நாம் போயிட்டு அவங்க கூட சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி எதுக்காக ஆண்டி அவங்களுக்காக நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவங்க வேற விக்ரம் வந்து காணாமல் போயிட்டான்ற கோவத்தில் இருப்பாங்க, நாம் அங்கே போய் பேசணுன்னா வந்து தேவையில்லாத ஏதாவது வந்து நம்மக்கிட்ட வந்து போட்டு வாங்க ட்ரை பண்ணுவாங்க, நாம் வேற மகாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், நீ ஏதாவது உளறிடுவ, அதனால தான் சொல்கிறேன் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்புறமா போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு வெற்றி வந்து மிக்கி மவுஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், பாட்டு பாடிட்டு. இந்த சத்தத்தை கேட்டதுமே வந்துட்டு நந்தினி கிருபாவும் யார் அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. மகாவை வந்து வெளியில் வந்து பார்ப்பாங்க, கீழே வராங்க விஜய், ஐஸ்வர்யா, விக்கி எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க. அப்போ விஜயும் விக்கியும் பிடிச்சி எடுத்து வெற்றி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ கூட மகா வந்து சிரிக்கவே மாட்டாங்க. நந்தினி கிருபாவும் யார் இவன் கோமாளி மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது மகா வந்து சிரிக்கவே மாட்டுறாங்க. அப்போது வெற்றி வந்து நந்தினியை பிடிச்சி எடுத்து டான்ஸ் ஆடுறாங்க. நந்தினி வந்துட்டு என்னை விடு விடு நான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து மகா வந்து சிரிச்சிடுவாங்க. சிரிச்சதுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அப்பாடா எப்படியோ மகா சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மகாவை சாப்பிட சொல்லி வந்து வெற்றி வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. மகா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெற்றி வந்துட்டு நீங்கள் இப்படி சாப்பிடாம இருந்தால் விக்ரம் ரொம்ப கஷ்டப்படுவார், நீங்கள் விக்ரமை கஷ்டப்படுத்த போகிறீங்களா, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நந்தினி வந்துட்டு யார் இவன் அப்படின்னு கேட்க வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, இவர் விக்ரம் சாரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது மகாவை எப்படியோ கம்பல் பண்ணி வந்து சாப்பிட வச்சுருவாங்க. இப்போ மகா வந்துட்டு கேட்குறாங்க வெற்றி கிட்ட, விக்ரம் கண்டிப்பாக வந்துடுவார்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வந்துடுவார் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நந்தினி வந்து மேலே போயிடுவாங்க. பின்னாடியே கிருபா வந்துட்டு வெற்றி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து மேலே போயிட்டு நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டி அந்த வெற்றியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கேதர் பண்ணிட்டேன், அந்த வெற்றி வந்து விக்ரமோட ஃப்ரெண்டாக யூஎஸில் ஒன்றா படித்தவனா, நீங்கள் மகாவை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்புனீங்கல்ல, அப்போது மகாவை காப்பாற்றினது இவன் தானாம், அதனால தான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நந்தினி வந்துட்டு சரி அப்போது மகா எதுக்காக நாளைக்கு விக்ரம் வந்துருவாரா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டான் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கிருபா வந்து சொல்கிறாங்க, அதுவா அவன் வந்து நாளைக்கு விக்ரமை கூட்டிகிட்டு வரதா வந்து மகா கிட்ட சொல்லியிருக்கான், அதனால தான் அவள் அப்படி கேட்டிருக்கான், ஒருவேளை விக்ரம் வந்து வீட்டுக்கு வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறது ஆண்டி, நம்ம அவ்வளோதான் நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல, நந்தினி வந்துட்டு அதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விக்ரமுக்கு வேறு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, இப்போ சொல்லவே வேண்டாம் நாம் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் நடக்காது, அப்படியே ஏதாவது நடந்தாலும் அந்த மகாவை நாளைக்கு போட்டு தள்ளுறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு நாம் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம், ஏன்னா விக்ரம் வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு அவன் நம்மளெல்லாம் யோசிக்க மாட்டான், மகாவை காப்பாற்றுறதை பற்றி தான் யோசிப்பான், அந்த கேப்பில் நாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி வந்துட்டு இந்த பாண்டியன் வேறு நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணுவானா என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு வெற்றி வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது குட் மார்னிங் வெற்றி அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு நேராக வந்து கீழே இறங்கி போகிறாரு. கீழே சாம்பிராணி எல்லாம் போட்டு அப்படியே நல்லா வாசனையாக இருக்கும் வீடே வந்துட்டு. அப்போது கீழே இறங்கி வந்து மகாவை வந்து பார்க்குறாங்க. மகா வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து டைனிங் டேபிளில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெற்றி வந்ததுமே வந்து வெற்றிக்கு வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க. ஆமாம் என்னங்க வீடே ஒரு புகமூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போ மகா வந்துட்டு என்ன நீங்கள் அமெரிக்காவில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா, காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசல் பெருக்கி கோலம் போட்டு சாம்பிராணி போடுறதுலாம் விக்ரமுக்கு ரொம்ப பிடிக்கும், கோவில் மாதிரி இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு விக்ரம் வரப்போறார்ல அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெற்றி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, என்ன இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நிறைய டிஷ் எல்லாம் அங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஆமாம் என்னங்க நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னங்க நீங்கள் மறந்துட்டீங்களா நைட்டு சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்றைக்கி விக்ரம் வராருல அதனால தான் இவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது சரி நீங்கள் உட்காருங்க டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து வந்துடுவார். ஆனால் மகாவை பார்த்து யோசிக்கிறாரு, மகா விக்ரம் வந்துடுவார் அப்படின்னு இவ்வளோ வந்து ஆர்வமாக இருக்காங்களே, ரொம்ப ஆசையாக இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, விக்ரம் வரமாட்டார்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்து மேலே ரூமுக்கு வந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம மகா
கிட்ட வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நந்தினியும் கிருபாவும் வந்து மகா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து மகா இருக்கும்போது வந்து மகாவுக்கு ஒரு கால் வருது. நந்தினி செட் பண்ணால் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த பாண்டியன்ன்றவங்க கிட்ட இருந்து வந்து மகாவுக்கு கால் வருது. கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது அப்படின்னு வந்து மகா கேட்டுட்டு சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட அக்கா நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. மேலே வெற்றி வந்துட்டு என்ன சொல்லி நம்ம சமாளிக்கிறது, இப்போ மகா கண்டிப்பாக வருவாங்க. அவங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது, கீழே போகலனாலும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க, என்ன பதில் சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கண்டிப்பாக மகா தான் வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கதவை திறக்கலாமா வேணாமான்னு கிட்ட போயிட்டு மெல்லமாக திறக்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா தான் இருப்பாங்க. அப்பாடா மகா இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கதவை வந்து திறந்து பார்த்த உடனே வந்து கொஞ்சம் நிம்மதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெற்றியும் வந்து கீழே போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் விக்கிலாம் வந்து வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்ததுமே வந்துட்டு ஐஸ்வர்யா பரிமாறுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு ஆமாம் எல்லாரும் இங்கே இருக்கோம், மகா இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மகாவா அவள் ஆஃபீஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஆஃபீஸா, ஏதோ முக்கியமான வேலை இருக்குது, ஏதோ ஆஃபீஸில் பிரச்சனையாம் அதனால கிளம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை, அதுவும் இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னு கேட்க அப்போ உடனே விக்கி வந்துட்டு ஆமாம்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி என்ன வேலை இருக்கும், எதுக்காக போயிருக்காங்க, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்து மகா மேடம் கூட போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு எங்கே அவள் என்ன பிரச்சனைன்னு கூட சொல்கிறதுக்கு டைம் இல்லாமல் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன ஏதாவது அக்கௌண்ட்ஸ் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு விஜய் வந்து சொல்ல அப்படியே இருந்தால் கூட எதுக்காக இவ்வளோ அவசரமாக போகணும், கண்டிப்பாக வேறு ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்கி வந்துட்டு என்ன மகா மேடம்க்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு வந்து விக்கி வந்து சொல்கிறாங்க. வெற்றி இதை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே மேலே போயிட்டு யோசிக்கிறாங்க. காயினை வந்து போட்டு பார்க்குறாங்க. காயினில் வந்து ஹெட் வந்தால் வந்து மகாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், டெய்ல் வந்தால் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டு போட்டு பார்க்குறாங்க. அப்போ போட்டு பார்க்கும்போது வந்து ஹெட் வருது. அப்போது மகாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து வெற்றி யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நந்தினியும் கிருபாவும் நாம் பிளான் பண்ண மாதிரியே அந்த மகா வந்து போயிட்டா, அவள் இதோட வீட்டுக்கு திரும்பவே மாட்டா அப்படின்னு நந்தினியும் கிருபாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.